அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2026 தமிழகத்துடைய பேரவைத் தேர்தல் ஏப்ரல் 23 நடக்க இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, ஒரு வேட்பாளர் பல தொகுதியில் நிற்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. ஸோ இது வந்து நிற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாராளமாக நிற்கலாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதன் அடிப்படையில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் இப்போ இருக்க கண்டிஷனில் நிற்கலாம். ஸோ இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் போட்டி போடுறதாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் தான் போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அடிப்படையில் 2 தொகுதியில் தான் போட்டி போட முடியும். பட் ஆனால் 1995க்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதிகள்னாலும் போட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஸோ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1995க்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் இப்போ தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய அவருக்கு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நின்றுக்கலாம். அதில் எந்தவித தடைகளுமே கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1991 அப்போ இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் வந்து போட்டி போடுவாங்க. காங்கேயம், பர்கூர் அப்படிங்கிற 2 தொகுதியில் வந்து போட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ 2 தொகுதியிலுமே அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காங்கேயம் தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு பர்கூர் தொகுதியை வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 1996 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வராங்க. இது மாதிரி ஒரு வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் போட்டி போடுறப்ப அவங்களால ஒரு தொகுதியை மட்டும்தான் ஹோல்டு பண்ண முடியுது. மீதி தொகுதிகள் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுல இருந்து சில மாற்றங்களை கொண்டு வர்றோம். ஏன்னா இதனால இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வைக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான அரசாங்க செலவினம், தேர்தல் செலவினங்கள்லாம் வந்து நிறைய பேர்டன் ஏற்படுது. ஆட்சி அமைக்கிறது நிறைய கண்டிஷன், இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய சிக்கல் இருக்கிறதுனால மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் 1996 சில விதிகளில் திருத்தம் வந்து கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேட்பாளர் பல தொகுதியில் வந்து போட்டி போட முடியாது, 2 தொகுதியில் மட்டும்தான் போட்டி போட முடியும்னு சொல்லிட்டு 1996 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் 2001 தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து 4 தொகுதியில் வந்து போட்டி போட்டிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புவனகிரி, கிருஷ்ணகிரி, ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டை. ஸோ 4 தொகுதியில் வந்து வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் 1996 மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்ததால ஸோ 2 தொகுதிகளுக்கு மேலே போட்டி போடக்கூடாது அப்படிங்கிற திருத்தங்கள் இருக்கிறனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2001 4 தொகுதிகளுமே அவங்களுடைய வேட்புமனு வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருப்பாங்க தேர்தல் ஆணையம். ஸோ அதற்கு அடுத்தபடி அதே 2001 வந்து பார்த்தீங்கன்னா புதிய தமிழக கட்சி தலைவரான கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் வந்து போட்டி போட்டிருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிராரம் மற்றும் வால்பாறை 2 தொகுதியில் போட்டி போட்டிருப்பாரு. 2 தொகுதியிலுமே வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த 2001 காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் வந்து போட்டி போடக்கூடிய நிகழ்வு வந்து நடக்குது. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1957 இருந்து 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 எலெக்ஷன்ல நின்றுப்பாரு. 13 எலெக்ஷன்லுமே அவர் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. இந்த 13 எலெக்ஷன்லுமே அவர் வந்து ஒரு தொகுதியில தான் வந்து போட்டி போட்டிருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் 1996 கொண்டு வந்த மாற்றங்களை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப அதாவது 1996க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டியிடக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்டுப்பாடுமே இருக்காது. ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதியினாலும் போட்டி போட்டுக்கலாம், அது அவங்களுடைய விஷயத்தை பொறுத்தது. பட் ஆனால் அவர் போட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஜெயிச்சிட்டாருன்னா, எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு தொகுதியை மட்டும் தான் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்து 1996க்கு முன்னாடி இருந்துச்சு. பட் ஆனா 1996க்கு அப்புறம் சில திருத்தங்களை வந்து கொண்டு வராங்க. எதுல அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 சில திருத்தங்களை கொண்டு வராங்க. 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 33 அதுல வந்து பாத்தீங்கன்னா உட்பிரிவு 7 வந்து பாத்தீங்கன்னா சில திருத்தங்களை வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளுக்கு மட்டுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட முடியும் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷனா இருந்தாலும் சரி, சட்டமன்ற எலெக்ஷனா இருந்தாலும் சரி, 2த்துக்குமே பொருந்துற மாதிரி சில திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டி போட முடியும். அப்படி போட்டி போட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு தொகுதியை மட்டும்தான் அவரால் தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அதற்கான குறிப்பிட்ட கால இடைவெளியும் கொடுத்திருக்காங்க. அது எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல இருந்து 14 டேஸ் 14 நாட்களுக்குள்ள அவர் என்ன பண்ணணும்னா, அவர் எந்த தொகுதியை தக்க வைக்கிறாரு, எந்த தொகுதியை ராஜினாமா பண்றாரு அப்படிங்கறத அவரை வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவர் வந்து எந்தவித விருப்பத்தையும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப 2 தொகுதியுமே அவருக்கு வந்து காலி ஆகிரும் அப்படிங்கிற கண்டிஷனையும் கொண்டு வராங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியா அவர் வந்து 2 தொகுதியில போட்டி போட்டு வெற்றி பெற்றிருப்பாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியை வந்து அவர் ராஜினாமா பண்ணியிருப்பார், ஒரு தொகுதியை வந்து அவர் ஹோல்டு பண்ணியிருப்பாரு. ஸோ ராஜினாமா பண்ண தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும். அந்த இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்திற்குள்ள அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் கொண்டு வராங்க. ஸோ பிரிவு 151 ஏயின் படி, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அதுல வந்து பிரிவு 151 ஏயின் படி 6 மாதத்துக்குள்ள அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனையும் கொண்டு வராங்க. ஸோ இதை பத்தி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது நம்மளுடைய ஆர்டிகல் 101 வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபரும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகள்
தொகுதிகளிலும் உறுப்பினராக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வந்து வச்சிருக்காங்க. ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலவை ரெண்டுத்திலுமே உறுப்பினர் இருக்க முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு அவையில தான் அவர் வந்து உறுப்பினராக இருக்க முடியும். சப்போஸ் ஒருத்தர் வந்து நாடாளுமன்றத்துல உறுப்பினராக இருக்கிறாரு, அதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிக்கலாமா கேட்டீங்கன்னா நிக்கலாம். அதன் அடிப்படைக்கான ஆர்டிகல் வந்து 101(2) வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மாநில சட்டமன்ற எலெக்ஷன்ல நிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாநில சட்டமன்ற எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய நபர் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நிக்கலாம். பட் ஆனா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ரெண்டுல ஏதாவது ஒரு பதவியை வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்காரு. அவர் வரக்கூடிய மாநில சட்டமன்ற எலெக்ஷன்ல நிற்கிறார். சப்போஸ் அவர் வந்து மாநில சட்டமன்ற எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து அவர் ராஜினாமா பண்ணணும். சப்போஸ் அவர் எந்தவித விருப்பத்தையும் 14 டேஸ்க்குள்ள தெரிவிக்கலைன்னா நாடாளுமன்ற பதவி வந்து காலியாகும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸையும் அதில் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்காக எலெக்ஷன் கமிஷன் சில பரிந்துரைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சர்ல இனிமேல் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சில பரிந்துரைகள் வந்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு வேட்பாளர் பல தொகுதிகள், அதாவது ஒன் கேண்டிடேட் மல்டிபிள் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற முறைக்கு வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில பரிந்துரைகள் வந்து வச்சிருக்காங்க. ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில தான் நிக்கணும், பல தொகுதியில நிக்கக்கூடிய முறைகள் வந்து வேண்டவே வேண்டாம் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சில பரிந்துரைகள் வந்து கொடுத்திருக்காங்க. எதனால அந்த பரிந்துரை தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல தொகுதியில போட்டி போடுறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இடைத்தேர்தலுடைய பொது செலவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சட்ட ஆணையம் வந்து சில பரிந்துரைகள் வந்து வச்சிருக்காங்க. அதாவது இந்திய சட்ட ஆணையம் 255வது அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்தத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியிலிருந்து போட்டியிடுவதை முழுமையாக தடை செய்து அதை பரிந்துரைத்துள்ளோம் அப்படிங்கிற மாதிரி இந்திய சட்ட ஆணையமும் இதை வந்து ஆதரிக்கிறாங்க. ஒரு கேண்டிடேட் ஒரு தொகுதியில் வந்து போட்டி போட்டா போகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் இவங்க வந்து வைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து முதல் முறையா பிரதமருக்கு நிற்கிறப்ப அவர் வந்து வதோதரா, வாரணாசி அப்படிங்கிற 2 தொகுதியில் வந்து நின்றுப்பாரு. நாடாளுமன்ற எலெக்ஷன் அது. ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் நின்றுப்பாரு. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வயநாடு, ரேபர்லி அப்படிங்கிற 2 தொகுதியில் வந்து நின்றுப்பாரு. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தமிழகத்தில் 2 தொகுதியில் நிற்கிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த 2026 தேர்தலில் நடக்க இருக்குது. தேங்க்யூ.